கமலஹாசன் வந்து தமிழும் கர்நாடகம் ஒன்று போல வந்தது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து கர்நாடகாவில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. படத்தை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. கலையை கலையாக பார்க்கிற தெளிவு கன்னட இன வெறியர்களுக்கு இல்லை. இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி என்கிற கட்சி இதற்கு பின்னால் இருக்கிறது என்று நான் சந்தேகிக்கிறேன். ஆனால் பிரச்சனை பண்ணுறது காங்கிரஸ். திராவிடம் சொல்லி நம்ம பல ஆண்டு காலமாக இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது திராவிடம்ங்கிற கருத்து வந்து கர்நாடகம் மற்ற மொழிகள் வந்து தமிழ்லேருந்து பிறந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. நம்மளுடைய ஐடியாலஜியில் அடிக்கோர்லேயே வந்து இப்படி கை வைக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பேச மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாரு, பேசவில்லை என்பது உண்மை. ஆனால் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். இல்லை, நேற்றைய தினம் கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கும்போது கூட நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து விலகி போயிடுறாங்க. இல்லை, முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணாமல் கனிமொழி ரியாக்ட் பண்ண முடியாது. இல்லை, திமுக கட்சியை சேர்ந்த யாருமே ரியாக்ட் பண்ணல. திமுக கட்சி சார்ந்தவர்களுக்கெல்லாம் இதுல ஒரு கவலை இருக்கு. நேற்றைய தினம் வந்து கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கு வந்து தமிழுக்காக பேசிய ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேள்னு சொல்லி நீதிமன்றம் அவமானப்படுத்துது. நம்ம எதுவுமே பேசல. இல்ல, கமலஹாசனே பேசிட்டாரு. நேற்று இரவு 12 மணிக்கு IPL போட்டி முடிவடைஞ்சிச்சு. அப்போ வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அக்கௌண்ட்ல வந்து ஒரு வாழ்த்துக்கள் வருது விராட் கோலிக்கு. அங்க வாழ்த்துக்கள் போறவர் ஏன் ஒரு ட்விட்டு கூட போடலையே அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் நான் சொல்றேன். இல்ல, நேரத்தை நம்ம கணக்கிட்டோம்னா இந்த 12 மணிக்கு ஒரு வாழ்த்து போட வேண்டியது இருக்குல்ல. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் அவர்கள் கூட ஒரு அறிக்கை விடல. விஜய் எதுக்குமே அறிக்கை விடுறது இல்ல, அறிக்கை மட்டும்தான் விடுவாரு. இல்ல, இந்த இதுக்கு அறிக்கை விடல. அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்றது இல்லை. ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் தரத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை விஜயகாந்த் தொடங்கினார். இன்னைக்கு அது ஒரு பெரிய தேக்க நிலையில ஒரு எம்பி சீட் யாரு தருவா அவங்களை ஆதரிக்கலாம்ங்கிற அளவுக்கு அந்த கட்சி வந்துடுச்சு. மக்கள் நீதி மையத்தை கமலஹாசன் தொடங்கினா அவர் மையத்திலிருந்து நழுவி இன்னைக்கு அறிவாலயம் பக்கம் போயிட்டாரு. இடி ரைடை விட்டு வந்து உதயநிதி அவர்கள் தலைவரைக்கும் செக் வச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தோடனே அமைதியாயிருச்சு அந்த பிரச்சனை. ஒருவேளை சமாதானம் பேசுறதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனார். அப்படி டெல்லி போனது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு இல்லை, எந்த நிதிக்காகன்னு கேட்குறாங்க. இல்லை, கேட்குறாங்க. அதாவது அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பேச்சாளர், எழுத்தாளர், மூத்த அரசியல்வாதி திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. சாட்டைக்கு உங்களுடைய முதல் நேர்காணல். நன்றி ஐயா. கர்நாடகாவில் வந்து தொடர்ந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. கமலஹாசன் வந்து தமிழும் கர்நாடகமும் ஒன்று போல வந்தது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து கர்நாடகாவில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. படத்தை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஒரு மூத்த அரசியல்வாதியா, எழுத்தாளரா, பேச்சாளரா இதை எப்படி பார்க்குறீங்க? கலையை கலையாக பார்க்கிற தெளிவு கன்னட இன வெறியர்களுக்கு இல்லை. அவர்கள் பற்ற வைத்த தீதான் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி என்கிற கட்சி இதற்கு பின்னால் இருக்கிறது என்று நான் சந்தேகிக்கிறேன். ஆனால் பிரச்சனை பண்ணுறது காங்கிரஸ். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சீதாராமையாவும் அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வர் மதிப்பிற்குரிய சிவகுமார் அவர்களும் கமலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது துரதிருஷ்டவசமானது. அவர்கள் அந்த மாநிலத்தில் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு கமலஹாசனை பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். கன்னட வெறியர்கள் அதை தாண்டி கர்நாடக நீதிமன்றத்தின் நீதியரசர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்வது எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றில் ஒரு நீதிமன்றம் ஒரு புகழ் மலிந்த கலைஞனை, உலக நாயகனை, நிரந்தர இளைஞனை, நாடறிந்தவனை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லுவது ஒரு விதமான அத்துமீறல், இன்னும் சொல்ல போனால் ஆக்கிரமிப்பு,
அந்த நீதிபதி ஏன் இப்படி பேசினார் என்று யோசிக்கிற பொழுது எனக்கு கவலைதான் மிஞ்சுகிறது. சகிப்புத்தன்மையும் சமாதானத்தையும் நிலைநாட்ட வேண்டிய நீதிமன்றம் ஒரு பக்க சார்பாக சாய்ந்து விட்டது என்பது தான் இப்போது ஏற்பட்டிருக்கிற நிலை. ஆனால் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று கமலஹாசன் உறுதியாக நிற்பது அவருடைய உயரத்தை இன்னும் கூட்டி காட்டியிருக்கிறது. கமலஹாசன் இந்த உறுதியில் கடைசி வரை நிற்க வேண்டும் என்பது அண்ணன் கமலஹாசனுக்கு என்னுடைய வேண்டுகோள். இல்லையா, வரலாற்றுப்படி பார்த்தா அந்த மொழி வந்து தமிழ்லேருந்து உருவானது அப்படிங்கிற ஆதாரங்கள் பல ஆதாரங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. அதை ஏன் அவங்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க? நீதியரசர் முதற்கொண்டு ஏன் இப்படி பேச வேண்டியது இருக்குது? அதான் சொல்கிறேன். இப்போ ஒரு கன்னட வெறியர்கள் ஒரு இனவாத அரசியலை காலம் காலமாக செய்கிறார்கள். அங்கே திருவள்ளுவர் சிலையே வைக்க முடியல. செய்து முடிக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை கோடிச்சாற்றில் மூடப்பட்டிருந்தது. தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது அங்கே இருக்கிற முதலமைச்சர் எடியூரப்பா என்று கருதுகிறேன், அவரோடு பேசி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறிஞருடைய சிலையை, சர்வஜர் சிலையை தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் சென்னையில் திறக்கவும், திருவள்ளுவர் சிலையை அங்கே திறக்கவும் ஒரு பரிவர்த்தனை செய்யப்பட்டு அந்த சிலை திறக்கப்பட்டது. அதுபோல காவிரிக்கு இடைக்கால தீர்ப்பு வந்த பொழுது தமிழர்கள் திட்டமிட்டு தாக்கப்பட்டார்கள். தமிழர்கள் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டன. இப்பொழுது இந்த கன்னட இன வெறியர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதன் மூலம் அவர்கள் யாருக்கோ கைப்பாவையாக மாறிவிட்டார்களோ என்ற ஒரு கவலை எனக்கு இருக்கிறது. நான் அதை தெளிவாக சொல்வதற்கு எனக்கு எந்த தரவும் இல்லை. ஆனால் நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது. இல்லை, பல பேர் வைக்கிற விமர்சனம் என்னன்னா, கமலஹாசன் என்டிஏ கூட்டணியில் இப்போ ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டி போடுறாரு. சித்தராமையாவும் காங்கிரஸும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்குது. ஒரு கூட்டணிக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை எதற்கு? இதை வந்து சுமூகமாக ராகுல் காந்தி நினைத்தா பேசி முடிக்கலாம். அவரும் வாய் திறக்க மாட்டேங்காரு, இங்கே இருக்கிறவங்களும் வாய் திறக்க மாட்டேங்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதாவது இப்போ நீதிமன்றத்துக்கு கையில் பிரச்சனை போயிடுச்சு. கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார். கண்டிப்பாக நான் வந்து தவறாக பேசலை, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று அவர் தன்னுடைய விளக்கத்தை தருகிறார். தமிழில் இருந்து தான் கன்னடம் பிறந்தது. கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதர துதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையாவும் சீரிழமை திறம்மியந்து செயன்மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பாடினார். ஒரு பெரிய பேரறிஞர். அப்படி என்றால் அந்த நீதியரசர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்வாரா? இல்லை, ராஜாஜி மன்னிப்பு கேட்டாரு, நீங்களும் மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்றாரு. மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதே மனித குல நாகரிகத்திற்கு விடப்படுகிற அறைகூவல் அல்லவா? மனிதனை மனிதன் மன்னிப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? சரி, தவறு செய்து விட்டார், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லுவது கூட ஒரு பொருத்தப்பாடாக இருக்கலாம். ஆனால் தவறே செய்யவில்லையே. அதனால இன்னைக்கு 2 மாநில மக்களுக்கும் இருக்கிற இணக்கம், நல்லுறவு, வாணிகம், வர்த்தகம், போக்குவரவு இதற்கெல்லாம் ஒரு பங்கம் வந்துவிடக்கூடாது என்பதிலே ராகுல் காந்தியும் எச்சரிக்கையாக இருப்பார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் எச்சரிக்கையாக இருப்பார். ஏதாவது கருத்து சொல்லி அந்த கருத்தை திசை திருப்பிவிட்டு திரிவிவாதம் செய்கிறவர்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு மேலும் பிரச்சனையை சிக்கல் ஆக்கக்கூடாது என்று ராகுல் காந்தியும் அண்ணன் ஸ்டாலினும் கருதி இருக்கலாம். போக போக தெரியும். இல்லை, என்ன விமர்சனம் ஸ்டாலின் அவர்கள் மீது வைக்கிறாங்கன்னா, திராவிடம் சொல்லி நம்ம பல ஆண்டு காலமாக இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது திராவிடம்ங்கிற கருத்து வந்து கர்நாடகம் மற்ற மொழிகள் வந்து தமிழ்லேருந்து பிறந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. நம்மளுடைய ஐடியாலஜியில் அடிக்கோர்லேயே வந்து இப்படி கை வைக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர் பேச மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாரு, பேசவில்லை என்பது உண்மை. ஆனால் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். காலம் தாமதமாயிட்டே போகுது. காலம் தாமதமாகி கொண்டு போகிறது.
இதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு நானே கொண்டு போகலாம்னு இருக்கேன். இல்லை, நேற்றைய தினம் கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கும்போது கூட நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புலேருந்து விலகி போயிடுறாங்க. இந்த மாதிரி கமலஹாசன் சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது நான் சொல்லலைன்ட்டு விலகி போகிறேன். என்ன ஒரு தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணாமல் கனிமொழி ரியாக்ட் பண்ண முடியாது. இல்லை, திமுக கட்சியை சேர்ந்த யாருமே ரியாக்ட் பண்ணல. திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இதில் ஒரு கவலை இருக்குது. இதில் ஒரு கவலை இருக்குது. ஏன்னா ஒரு 60,000 தமிழர்கள் ஓசூரில் இருந்து பெங்களூருக்கு போகிறாங்க. இல்லை, அவர் மிரட்டி காமிக்கிறாரு சிவகுமார். இந்த மாதிரி 50,000 பேர் வந்துட்டு போகிறாங்க, பிரச்சனை ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு முதல் ஒரு இதாவது கொடுக்கலாம்ல. வந்துட்டு போகிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி மிரட்டலோட வேண்டியது? முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார், இதற்காக அவர் யாரோடு பேசி கொண்டிருக்கிறாருன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது. கண்டிப்பாக அது உங்களுக்கு செய்தி ஆக, ஆனால் ஊடகங்கள் தவறாக பேசுறது. ஆனால் செய்தி ஆகவில்லை என்பது தான் உண்மையை தவிர முதலமைச்சர் இதில் மௌனமாக இருக்கிறார் என்பதை நான் ஏற்க மாட்டேன். இதில் யார்கிட்ட பேசணும் என்பதில் யார் பேசி கொண்டு இருக்கிறாரா என்பதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நேற்று கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள், அதை ஒரு செம்மொழி நாளாக நேற்றுக்கு அறிவித்தார். ஆகச்சிறந்த தமிழறிஞர், நான் வணங்கி மகிழ்கிற பெருமாட்டி டாக்டர் தாயம்மாள் அரவாணனுக்கு நேற்றைக்கு செம்மொழி விருது கொடுத்தார். பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். அந்த செம்மொழி திருநாளை முன்னிட்டு நேற்றைக்கு தமிழ் மொழியான செம்மொழியாம் என்று ஏஆர் ரகுமான் இசையமைத்த பாடலுக்கும் ஒரு ஆயர் மகன் குழல் ஊதினான் என்று கலைஞர் சங்கத்தமிழில் எழுதிய பாட்டுக்கும் நேற்றைக்கு ஒரு அற்புதமான நடனம் நேற்றைக்கு கலைவாணர் அரங்கில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் 1:45 மணி வரைக்கும் உட்கார்ந்துருந்தார். நான் அவருடைய நேரத்தை இப்போ கணக்கிடுறேன். மதியம். ஆமாம், 1:45 மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்துருந்தார். வேற எல்லா அமைச்சர்களும் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க கவனம் பூரா அதிலேயே போயிடுச்சு. இன்னைக்கு காலையில் செய்தித்தாள் பார்த்தா இருங்காட்டுக்கோட்டையில் ஒரு தொழிற்சாலையை தொடங்கி வைக்க போகிறார். அதனால் முதலமைச்சரிடமிருந்து இதை சரி செய்வதற்கான ஒரு சொல்யூஷன் நமக்கு நீங்கள் அலுவலகம் போகும் முன்னாடி கிடைச்சாலும். நேற்றைய தினம் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள், தமிழுக்கு 102 வயதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். செம்மொழி நாளாக அறிவிச்சிருக்காங்க. அன்றைக்கு தமிழுக்காக பேசிய ஒருத்தர் மன்னிப்பு கேள்னு சொல்லி நீதிமன்றம் அவமானப்படுத்துது. நம்ம எதுவுமே பேசலை. இல்லை, திமுக பேச்சாளர்கள் பேசியிருக்காங்க இல்லையா? நீங்கள் மாதிரி ஆதரவாளர்கள் பேசுகிறீங்க, பேச்சாளர்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ராசா முதற்கொண்டு அமைதி காக்குறாரு. இல்லை, கமலஹாசனே பேசிட்டாரு. அவர் பேசிட்டாரியா? நீங்கள் தமிழுக்காக நின்றவர் கூட நிற்கணும்ல. மைதானம் தெரியும் அவர். கமலஹாசன் மைதானத்தில் தான் பந்து கிடக்கு தெளிவாக சொல்கிறாரு, திட்டவட்டமாக சொல்கிறாரு. அதனால் கமலஹாசனே அதை ஃபேஸ் பண்ணுறாரு. அவரும் ஒரு கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக போகிறாரு. அதனால் அவரே ஃபேஸ் பண்ணுறாரு. அவருக்கு யாருக்கு துணையும் தேவையில்லை. தமிழுக்காண்டி துணை நிற்கலாம்ல கமலஹாசன். அவருக்கு யாருக்கு துணை நிற்கணும்னு நான் நினைக்கல. தமிழுக்காக. ஆனால் தமிழுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்கும். ஏன்னா எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று இரவு 12 மணிக்கு நேற்று ஐபிஎல் போட்டி முடிவடைஞ்சிச்சு. அப்போ ஐயாவுடைய ஸ்டாலின் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு வாழ்த்துக்கள் வருது விராட் கோலிக்கு. அங்கே வாழ்த்துக்கள் போகிறவர் ஏன் ஒரு ட்விட்டு கூட போடலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் தான் நான் சொல்கிறேன்ல. இல்லை, நேரத்தை நம்ம கணக்கிட்டோம்னா இந்த 12 மணிக்கு ஒரு வாழ்த்து போட வேண்டியது இருக்குல்ல. இல்லை, இதுக்கு என்ன சொல்யூஷன் ஒன்று பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? இதை நீட்டி கொண்டு போகக்கூடாது. ஒரு கருத்தை எடுத்துட்டு அதுலேயும் உறுதியாக இருக்கணும். அதே நேரத்தில் கன்னட நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு எந்த பாதிப்பு விடக்கூடாது. இந்த படத்தை ஓடுவதற்கு பிலிம் சாம்பருக்கு கடிதம் எழுதிட்டாரு. இந்த திரையிடல் ஒன்றும் இல்லைட்டாரு. அதனால் இதை சரி செய்கிற முயற்சியில் முதலமைச்சர் இறங்குவார்னு தான் நான் நம்புகிறேன். ஐயா, அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் அவர்கள் கூட ஒரு அறிக்கை கூடலை. அவருடைய படம் அங்கே ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பில் அவர் பேசாமல் இருப்பாரா? எப்படி பார்க்குறீங்க இதை? விஜய் எதுக்குமே அறிக்கை விடுறது இல்லையே. இல்லை, அறிக்கை மட்டும்தான் விடுவார். இல்லை, இந்த இதுக்கு அறிக்கை விடலை. அவர் கொஞ்ச நாளாகவே ஒரு சைலண்ட் லீடராக மாறிட்டார். அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ணுறதில்லை. எந்த பிரச்சனையும் அவர் பெரிதாக எடுத்துக்கொள்றதில்லை. தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. அதனால் தம்பி விஜய் இதுக்கெல்லாம் உடனே அவர் ரியாக்ட் பண்ண வேணும். ஏன்னா அவர் தான் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு அறிவிச்சிருக்காரு. திமுகவினுடைய கட்டுமானம் பலமானது. திமுகவுக்கு வலிமையான கூட்டணி. திமுக தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற கட்சி அல்ல, தேசிய அரசியல் இந்திய அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல திமுக இருக்குது. இந்த திமுக தான் எனக்கு போட்டின்னு அறிவித்திருக்கிற தம்பி விஜய்
ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறார் என்பது அவருடைய தொண்டர்கள் கவலைப்படுகிறார்கள். அந்த கவலையை நானும் பகிர்ந்து கொள்கிறேன். இல்லை, கமலஹாசனுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் அறிக்கை விடாது, நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது, ஜனநாயகன் படம் கர்நாடகா வெளியிடணும், ஏதாவது பிரச்சனை வரும், கர்நாடகாவை சேர்ந்த தயாரிப்பாளர் தான் இங்கே தயாரிக்கிறார் அவருடைய படத்தை, அதனால ஏதாவது அமைதியாக இருக்கலாம், ஆனால் எதிர்க்கட்சிகள் பேச மாட்டேங்காங்க, ஆளுங்கட்சி பேச மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க கமலஹாசனுடைய ஆதரவாளர்கள். இல்லை, கமலஹாசன் இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாரு. இல்லை, அவர் ஒருத்தர் தானே போராடிக்கிட்டு இருக்காரு, தமிழுக்காண்டி பேசி. நான் போராடுறேன், நீங்க போராடுறீங்க, மற்ற கட்சி தலைவர்கள் போராடுறாங்க, அதிகாரத்தில் இருக்கிற. நேற்றைக்கு தமிழ் தேசியத்துக்கு ஒரு சதை வடிவம் தருகிற அண்ணன் தியாகு பேசினார், சீமான் பேசினார். அதனால இதை இப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கவும் முடியாது. ஏன்னா இது தமிழ் இனத்தின் மீது விடப்பட்டிருக்கிற ஒரு அறைகூவலாக நான் பார்க்கிறேன். ஏன்னா கர்நாடகா என்பது இன்றைக்கு இருக்கிற கர்நாடகா இல்லை, மைசூர் ராஜதானி தான் கர்நாடகம். இந்த பெங்களூர் ஒரு காலத்தில் எங்களூர், கோலார் தங்கவயல் எங்கள் பெயர், கொள்ளையகால் எங்களுக்குரியது. நாங்கள் மொழிவாரி மாநிலம் என்று வந்ததற்கு பிறகு இதையெல்லாம் நாங்கள் இழந்தவர்கள். கேட்டீங்களா? இன்றைக்கு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இடம் ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த திருப்பதி, தமிழர்களுக்குரியது. 11 ஆழ்வார்கள் அதை பாடியிருக்காங்க. ஆழ்வார்களும் சமயக்குறவர்களும் எங்கெல்லாம் பாடினார்களோ அந்த இடம் தமிழ்நாட்டுக்கு உரிமை உள்ளது. கேரள மாநிலத்தில் கொடுங்கல்லூர், அங்க அரண்மனை இருந்தது, அகழி இருந்தது, கோட்டை இருந்தது, கொற்றம் இருந்தது, தமிழர்களின் அரசு இருந்தது. அரசனாக வீற்றிருந்தவன் 63 நாயன்மார்களில் ஒருவரான சேரமான் பெருமாள் நாயனார். நீங்க ட்ரெயின்ல போனா இரிஞாலக்குடாவில் இறங்கி ஒரு 15 கிலோமீட்டர் போற அந்த ஊர் வந்துடும். கேட்டீங்களா? இன்னைக்கு அது நம்ம கையில இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டோம். தமிழர்கள் இழந்த நிலம், மலைநாட்டு தலங்கள் என்று சொல்லி 13 தலங்கள் திவ்ய தேசங்கள்ல இருக்கு. அதுல திருவட்டாறு, திருவெண்பரிசாரம் என்று 2 இடங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. வேற 11 இடங்களும் அவங்க கையில தான் இருக்கு, கேரளா. திருவனந்தபுரம் என்பது கேரள மாநிலத்தினுடைய தலைநகரம். அதுவும் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த வரலாற்று சிறப்பு மிகுந்த ஊர். அது நம்ம கையில இல்லை. நெடுமன்காடு நம் கையில் இல்லை, நெய்யாற்றின்கரை நம் கையில் இல்லை, பீர்மேடு நம் கையில் இல்லை. இப்படி நிறைய ஊர் இருக்கு. அதனால நான் வலிமை இழந்துட்டேன், நான் காலத்தால் களைத்தும் இழைத்தும் போனவன். இதையெல்லாம் பேசணும், என்னுடைய நாக்குக்கு ஒரு நாக்குக்கு அரிப்படுக்கிறது. அதனால இந்த பிரச்சனையை நீதிபதி அவர்கள் சரியாக உள்வாங்கிக் கொண்டு, கர்நாடகாவுடைய நீதிபதி சரியாக உள்வாங்கிக் கொண்டு ஒருவரை மன்னிப்பு கேட்க சொல்லுவது நீதிபதிக்கு ஒன்றும் அதிகாரம் கிடையாது. அது குற்றவாளிகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லணும். கமலஹாசன் நிரபராதி, அவர் போகிற போக்கில் சொன்னதுதான், அவருக்கு எந்த உள்நோக்கமும் அவரே நான் அன்பின் நிமித்தமா சொன்னேன்னு சொல்லி. ஆமா, அன்பு எதற்கும் பணியாதுன்னு சொன்னார். அன்பு பணியாது. அது ஏன் சொன்னார் அன்பு எதற்கு பணியாதுன்னு? அன்பு பணியாது. அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே துணை. யார் சொல்றா? திருவள்ளுவர் சொல்றார். அறத்துக்கு மட்டுமல்ல, மரத்திற்கும் அன்பே துணை அப்படின்னு சொல்றார். அதைத்தான் கமலஹாசன் எதிரொலித்திருக்கிறார். ஆகவே இந்த பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வரும் என்றே நான் நம்புகிறேன். ஐயா, அடுத்ததாக திரைத்துறையிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருடைய அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகள் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வருகை தந்த பொழுது அவருடைய அந்த வாகை பூக்கள், சேர நாட்டின் அடையாளமாக இருக்கிற யானை, அதனால கவர்ந்தது. ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுல நம்பிக்கை உள்ளவனா? திராவிடத்திற்கு மாற்றா நினைக்கிறீங்களா, இல்ல கட்சிகளுக்கு மாற்றா? இல்ல, திமுக அண்ணா திமுக என்கிற கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிராக ஒரு மாற்று அரசியலை மக்கள் விரும்புகிறார்கள், இல்லாவிட்டால் எதிர்பார்க்கிறார். அந்த இடத்தை இட்டு நிரப்புவார் வைகோன்னு எதிர்பார்த்த வைகோ அந்த இடத்தை இழந்துட்டார். ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் தரத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை விஜயகாந்த் தொடங்கினார். இன்னைக்கு அது ஒரு பெரிய தேக்க நிலையில, ஒரு எம்பி சீட் யார் தருவா அவங்களுக்கு போய்
அவங்கள ஆதரிக்கலாங்கிற அளவுக்கு அந்த கட்சி வந்துடுச்சு. அதனால மாற்று அரசியல் கமலஹாசனை விட்டுட்டீங்களா? அவரே சேர்த்துக்கலாம். கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தை கமலஹாசன் தொடங்கினார். அவர் மையத்திலிருந்து நழுவி இன்றைக்கு அறிவாலயம் போயிட்டாரு. அதனால அதை செய்வார் தம்பி அப்படின்னு எதிர்பார்த்து பொதுமக்களும் புரிந்து கொள்ளட்டுமே. திராவிட இயக்க ஆட்சியை பழித்தும் இழித்தும் பேசுகின்ற சில குதர்க்கவாதிகளுக்கும் உண்மை புரியட்டும், விஜய் என்ன செய்வார்னு பார்ப்போன்னு நான் நினைச்சேன். ஆனால் விஜய் கட்சியே நடத்தலையே. ஆனால் அறிக்கைகள் விடுறாங்க, கட்டமைப்புகள்லாம் நடந்துகிட்டு அவர் தான் விடுறாருன்னு எப்படி நம்புறது? அவருக்கு அந்த தெளிவு இருக்கா? அவர் பொதுக்குழுவில் பேசும் பொழுதே மென்மே கம் அண்ட் மென்மே கோ பட் ஐ வான் ஃபார் எவர் அப்படின்னு ஒரு ஆங்கில கவிதையை சொல்லிட்டு எழுதுனது டென்னிசன். அவர் வேற ஒரு பேரை சொல்றாரு. ஒரு பொதுக்குழுவிலேயே ஒரு சின்ன 2 வரி கவிதையை எழுதின ஆதர் யாருன்னு சொல்லாம இன்னொருத்தருக்கு பேரை சொல்றாருன்னா அவருக்கு எந்த தெளிவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. தெளிவு இல்லை. ஒருவேளை அதெல்லாம் சகஜம் தானையா? மேடை பேச்சுகளை வந்து நான் அதை மாற்றி சொல்ல. மேடை பேச்சுக்கு மாற்றப்படு இயங்கணும்ல. நானும் சென்னையில் நேற்று வந்து பார்த்துட்டே இருக்கேன். அந்த கட்சி கொடி கட்டின காரையே பார்க்க முடியலையே. ஏங்கலன்னு சொல்றீங்க கட்சியை முடங்கிடுச்சு. ஒருவேளை எப்படி ஏங்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனைக்கு அவர் பேசியிருக்கணும். கமலஹாசன் பிரச்சனைக்கு பேசியிருக்கணும். மதராசி கேம்ப் டெல்லியில் இருக்கிற 380 தமிழர்கள் வீடு தரைமட்டமாக்கப்பட்டது உயர்நீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்லி அது அவர் பேசியிருக்கணும். இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் திணிக்கப்பட்டது. கேட்டீங்களா? போரை நிறுத்துவது யார் என்றால் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர். இந்தியாவினுடைய அரசியலை கையில் எடுப்பதற்கு ட்ரம்புக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மோடி ஏன் இவ்வளவு விளம்பீனமாக இருக்கிறார்னு கேட்டிருக்கணும். கேட்கல. இப்படி இந்தியாவில் அவ்வளவு பிரச்சனை இருக்கு, எதை பற்றியும் கவலைப்படாம ஒரு தலைவன் இருக்கிறான்னா என் தம்பி விஜய் தான். அதே மாதிரி உங்க அண்ணன் வைகோ அவர்களுக்கு வந்து இந்த முறை எம்பி சீட் வந்து கொடுக்கல, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் கூட ஆரம்பகால கட்சியில் பயணிச்சிங்க, தொடர்ந்து அப்புறம் ஆதரவு நிலைப்பாடை மாற்றிக்கிட்டீங்க. இல்லை அவர் நிலைப்பாடை மாற்றிக்கிட்டாருன்னா நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னு கூட சொல்லலாம். நான் ஒன்றும் மாற்றலை, அவர் மாற்றிக்கிட்டாருன்னு. அதான் அவர் மாற்றிக்கிட்டாரு. இப்போ அவருக்கு எம்பி சீட் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவருக்கு வயதாயிடுச்சு, அதுதான் நம்ம ஸ்டாலின் பார்த்துருப்பார். நேற்றுக்கே மேடை ஏறுறதுக்கு செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தான் மேடையில் கூட்டிகிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாரு. மேடையிலேருந்து இறங்கும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாரு. இவரு எப்படி டெல்லிக்கு போகிறது? அதனால் அதுதான் அதுதான் ஸ்டாலின் முடிவெடுத்திருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஐயா, அடுத்ததாக இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய பிரச்சனையானது இடி ரைடு. இடி ரைடை விட்டு வந்து உதயநிதி அவர்கள் தலைவரை செக் வச்சுருக்காங்க. சீக்கிரம் வந்து அவர் கைது செய்யப்படலாங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தோடனே அமைதியாயிருச்சு அந்த பிரச்சனை. ஒருவேளை சமாதானம் பேசுறதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, டெல்லி போனது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு இல்லை, எந்த நிதிக்காகன்னு கேட்குறாங்க. இல்லை கேட்குறாங்க, அதை தான். இல்லை, தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதிக்காக அதுக்கு தான் போனார். அவர் போனார், பேசினார். மாநிலங்களுக்கு 50% பகிர்வு மாநிலங்களுக்கு பகிர்ந்து தர வேண்டும்னு கேட்டார். நாடாளும் பிரதமரை போய் சந்தித்தார். வெளிப்படையாக தானே பேசினார். இல்லை, 2 பேரும் 1 to 1 தான் சந்திச்சுக்கிட்டாங்க. என்ன பேசுனாங்க நமக்கு தெரியல. அதன் பின்பு ஈடிக்கு இருந்த அந்த அதிகாரி கூட இப்போ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அப்போ இதை விட வலிமையான அதிகாரி வரப்போறாருன்னு. ஆனால் கண்டிப்பாக திமுகவுக்கு பிரச்சனை இருக்குன்னு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை, பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறதெல்லாம் மிகப்பெரிய ஊழல் தானே சொல்கிறாங்க. பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறது, அப்போ 20 ரூபா வாங்க சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அவங்க சொல்கிறாங்க இது மிகப்பெரிய ஊழல். ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்கிதுன்னா 10 ரூபானா என்ன கணக்காகுதுன்னு கேட்குறாங்க. இது யாராவது நிரூபிச்சிருக்காங்களா? இல்லை, ஆதாரம் இருக்குது, பல காணொலிகள் இருக்குது, எல்லா டாஸ்மாக்லையும் இப்போ கேட்டிருக்காங்க. ஆமாம், அதுக்கு யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு தொடுக்கலாமே. அதுக்கு ஒரு ஜனநாட்டில் உரிமை இருக்கு. இந்த ஈடியை காட்டுறதுங்கிறதெல்லாம் இது வந்து பிஜேபி கட்சியினுடைய பிள்ளை விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு.
இவங்க இதுவரைக்கும் ஏதாவது கண்டுபிடிச்சி யாருக்கையாவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்களா? இல்லை, கெஜ்ரிவால் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகா முதலமைச்சருடைய மகள் ஒருத்தர், முன்னாள் முதலமைச்சருடைய மகள் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 மாநிலத்தில் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக கைது செய்து இந்த கட்சியை உடைக்க போகிறாங்க. எந்த கட்சியை? சந்திரசேகர் ராவ் கட்சியை உடைத்து அந்த கட்சி உட்கார்ந்த இடத்துல தான் வந்து உட்கார்ந்துங்கிறது பிஜேபியினுடைய அரசியல். அந்த அரசியலை அதிமுகவில் செய்துட்டாங்க. முன்னாள் கழகம் மாட்டிக்கிச்சுன்னு சொல்றீங்க? ஆமாம், அதிமுக இதை திமுகவில் செய்ய முடியுமான்னு ஒத்திகை பார்ப்பாங்க. திமுகவில் அதெல்லாம் நடக்காது. இராணுவம் பெறாத வெற்றியை திமுக பெறும். ஐயா, இறுதியான கேள்வி. உங்களுடைய முன்னாள் கழகம் அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக கிட்ட மாட்டி இருக்குன்னு உங்களை மாதிரியான ஆதரவாளர்கள் வந்து சொல்றாங்க. முன்னாள் ஆதரவாளர் மாட்டி இருக்குன்னு சொல்லலை, சிக்கி இருக்கு. அதான் 2 ஒன்று தான். அது எப்படி அவங்க வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? 2026 தேர்தலில் எல்லா கட்சிகளுக்கும் எப்படி சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தல்? இந்த தேர்தல் அதிமுக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழந்துவிடும். RSSக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்று ஒரு தீர்ப்பு வரும். பிஜேபிக்கு 7வது முறையாகவும் தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது என்றொரு புதிய வரலாறு அண்ணன் ஸ்டாலின் படைப்பார். அதுக்கு ஆட்சியில் குறைகள் இருக்கு. இந்த 10 ரூபா பாட்டில்னு சொன்னீங்களா, அது எனக்கு தெரியாது. குறைகள் இருக்கு. நிலவில் களங்கம் உண்டு திமுக ஆட்சியில். ஆனால் குறைகள் இருக்கு. குறைகள் இருக்கும். இது அதிகாரிகள் காரணமா ஆட்சியாளர்கள் காரணமா? நிலவில் களங்கம் உண்டு, நீரில் பாசி உண்டு, நெல்லில் உமி உண்டு, ஆட்சியில் குறை உண்டு. இதை காலப்போக்கில் சரி செய்ய முடியும். ஆனால் அதையும் தாண்டி 2,88,00,000 மக்கள் இந்த ஆட்சியால் நேரடியாக பலன் பெற்றிருக்கிறார்கள். இது வாக்காக மாற்றக்கூடிய கடமையை திமுக நேற்றிலிருந்து தொடங்கிய தீவிரமாக செய்ய போகிறது. வெற்றி மீண்டும் திமுகவுக்கு தான். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டு அரசியல் இன்னொரு தளத்தை நோக்கி இயங்கும். 2026 திமுகவின் நோக்கம் அல்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாசிஸ்டுகளுக்கு இந்தியாவில் இடம் இல்லை என்ற ஒரு தீர்ப்பை இந்திய மக்களிடமிருந்து வாங்குவதற்கு முனைப்பு காட்டுகிற தலைவர்களில் ராகுல் காந்தியும் அண்ணன் ஸ்டாலினும் இன்றைக்கு இரட்டை குழல் துப்பாக்கியாக இருக்கிறார். ஐயா, வந்து சில அதிகாரிகள் இல்லை சில முன்னாள் திமுக காரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரிகள் தான் இங்கே ஆட்சி பண்ணுறாங்க, இந்த ஆட்சி நடத்துகிறதே அவங்க தான் சொல்கிறாங்க, தவறுகளுக்கு காரணம் அதிகாரிகள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதிகாரிகள் தான். அதிகாரிகளை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட? யார்? அதிகாரிகளை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு தான் இருக்குது. ஆனால் அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக இயங்குகிறார்கள். அதில் திமுக தொண்டர்களே சோதனைக்கு வேதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். திமுக பொதுக்குழுவில் பேசுகிற பொழுது அந்த வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாகி இருக்கிற தொண்டர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த தொண்டர்களுடைய கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்கிற கடமையில் அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஆற்றுப்படுத்தி இருக்கிறார். ஓகே, அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.